நம்ம பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ முதலீடு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வட்டி ரேட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த வட்டி ரேட்டுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அண்ட் அது மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் ஒரு ஃபிக்ஸட் இயர்ஸ்க்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் இயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இயர்ஸ்க்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய போறீங்க. அண்ட் எவ்வளோ வட்டி ரேட்னா 12%. ஸோ 12% வந்து நீங்கள் 10 வருஷத்துக்கு வந்து முதலீடு செஞ்சு 10 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். இது வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்னொரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா SWP, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இது என்ன அர்த்தம்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸே தான், நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவீங்க. இங்க வந்துட்டு நீங்க சிஸ்டமேட்டிக்கா ரெகுலர்லி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்க. ஸோ எவ்வளோ முதலீடு செஞ்சிருக்கீங்களோ அதுலேயே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பணமா வெளில எடுக்க போறீங்க உங்களோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம். ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் தானே இல்லை, உங்களுக்கு ஒரு செகண்டரி சைட் ஹசல் பாசிவ் இன்கம் வேணும் அப்படின்னா நீங்க சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானுக்கு போகலாம். அண்ட் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஆனால் நீங்கள் மாதம் இங்கே வித்ட்ரா பண்ண போறீங்க, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வித்ட்ரா பண்ண போறீங்க. ஸோ பேசிக்கான கான்செப்ட் பிஹைண்ட் SWPங்கிறது இதுதான். ஸோ SWP எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு indianmoney.com பர்சனல் ஃபைனான்ஸ் தமிழ் சேனல். நான் நட்டாலியா. இன்னைக்கு நம்ம SWP, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு எப்படி வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் கால்குலேட் பண்ணுறாங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம கரண்ட்லி க்ரோ ஆப்போட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் கால்குலேட்டரில் இருக்கோம். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு 50,000 rupees இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 50,000 rupees நம்ம 12% வட்டி ரேட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ டைம் பீரியட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் கீப் இட் ஆஸ் 15 years. ஸோ 15 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக 2,73,678 rupees. ஸோ இதில் உங்கள் வட்டி ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, வட்டி ரேட்டே வந்துட்டு 2,23,678 rupees. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 50,000 தான். ஆனால் அதில் வட்டி ரேட்டே நீங்கள் கிட்டத்தட்ட 2.2 lakh rupees வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஸோ டோட்டலாக வந்து 2,73,678 rupees உங்களோட ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்போ பார்த்தது வந்து பேசிக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கால்குலேஷன். இப்போ நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் கால்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானோட கால்குலேட்டரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து இப்போ 5 lakh rupees, 5 லட்சம் ரூபாய் வந்து நம்ம இங்கே முதலீடு செய்ய போகிறோம், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வித் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ இப்போ வந்து எனக்கு மாதம் வந்து எனக்கு 5,000 rupees வேணும், அதாவது 5,000 ரூபாய் எனக்கு மாதம் சிஸ்டமேட்டிக்காக நான் வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு செஞ்சுட்டேன். அதனால இங்கே வந்து நம்ம 5,000 வச்சாச்சு. அண்ட் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன், அதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வந்து இங்கே கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 12%. அதுக்கப்புறம் டைம் பீரியட் வந்து நான் இங்கே வந்து 10 வருஷம் வச்சிருக்கேன். ஸோ 10 வருஷத்துக்கு நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து முதலீடு செய்ய போகிறேன். ஸோ 10 வருஷம் இங்கே முதலீடு செஞ்சாச்சு. இப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க, டோட்டலாக வந்து நம்ம 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வித்ட்ராவல் வந்து நம்ம மோஸ்ட்டாக எவ்வளோ எடுக்க போகிறோம்னா 6 lakh rupees. ஏன்னா மாதம் நான் 5,000 எடுக்க போகிறேன். எத்தனை வருஷங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 yearsக்கு. ஸோ 10 வருஷங்களுக்கு மாதம் நான் வந்து 5,000 rupees வெளியில எடுக்கிறேன். ஸோ டோட்டலாக அது வந்து மைனஸ் ஆகிட்டே இருக்கும். எங்கேருந்து கேட்டிங்கன்னா, நம்ம 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து இந்த 5,000 rupees மைனஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, அப்போ நம்ம முதலீடு பண்ண அந்த 5 lakh rupeesலேருந்து நம்ம வந்து 5,000 எடுக்கிறோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் ஆகுதுன்ட்டு இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கால்குலேஷன் காமிக்க போகிறேன். ஸோ இந்த டேபிளை பாருங்க. ஸோ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு 50,000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஆண்டுகளுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு 50,000 rupees இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். வட்டி ரேட் வந்து 10%. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் மாதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா 50,000 rupees, அதுக்கப்புறம் அதே மாதம் வந்து நீங்கள் 1,000 rupees வித்ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் 1,000 rupees அந்த 50,000 வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 408 rupees. இப்போ செகண்ட் மாதம் நம்ம ஆல்ரெடி வந்து 1,000 rupees வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம், அதனால 1,000 மைனஸ். ஆனால் நம்ம வட்டி வந்து சம்பாதிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து ப்ளஸ். ஸோ இங்கே வந்துட்டு 49,408 rupees. இது என்ன கால்குலேஷன் கேட்டிங்கன்னா, நம்ம 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து நம்ம 1,000 rupees வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், ஏன்னா வித்ட்ரா பண்ணுறோம் நம்ம. அதுக்கப்புறம் அந்த பணத்தில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்தபடி இது வாங்கியிருக்கோம், நம்ம வட்டி வந்து சம்பாதிச்சிருக்கோம். ஸோ அது எல்லாம் சேர்த்து புது அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 49,408 rupees. இப்போ இந்த 49,408 rupeesலேருந்து நம்ம மறுபடியும் அடுத்த மாதம் வந்து 1,000 rupees வித்ட்ரா பண்ணுறோம்.
1000 rupees withdraw பண்ணக்கப்புறம் நம்ம இங்க வந்துட்டு மறுபடியும் வட்டி சம்பாதிக்கிறோம். இங்க மறுபடியும் இந்த 49,408 rupeesல 10% இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நம்ம 403 rupees. ஸோ இந்த 403 rupees நீங்க வட்டியா சம்பாதிக்கிறீங்க இந்த அமௌண்ட்டுக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க வட்டியா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அது அடுத்தது வந்து நம்ம அடுத்தது போயிடும். அடுத்த மாசம் வந்துட்டு 48,812 rupees. ஏன்னா 1000 rupees அங்கே ரிமூவ் ஆயிடுச்சு, ஆனால் வட்டி ஆட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம 3வது மாசம் 1000 rupees மறுபடியும் வித்ட்ரா பண்ண போறோம். அங்க மறுபடியும் நம்ம வட்டி சம்பாதிக்கிறோம். ஸோ அது மறுபடியும் ஆட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு இயர் ஃபுல்லா, ஒரு ஆண்டு ஃபுல்லா உங்க பணம் வந்து மைனஸ் ஆகி உங்களோட வட்டி வந்துட்டு இங்க நீங்க ஆட் ஆகும். பணம் மைனஸ் ஆகி வட்டி ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆண்டு ஃபுல்லா உங்க டேர்ம் எவ்வளவோ அது ஃபுல்லா ஆயிட்டே இருக்கும். அண்ட் உங்க டேர்மோட எண்டில், மெச்சூரிட்டி பீரியட்க்கு அப்புறம் டேர்மோட எண்டில் எவ்வளோ பணம் இருக்கும் அது வந்து உங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணப்படும். எவ்வளோ ஒரு அழகான பிளான் பாருங்க. நீங்கள் வந்துட்டு முதலீடு செய்கிறீங்க, அதுலேருந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ராவும் பண்ணிக்கிறீங்க, அதுலேருந்து நீங்கள் வந்து வட்டி சம்பாதிச்சு அதுவும் ஆட் ஆகி மறுபடியும் அது ரீஇன்வெஸ்ட் ஆகுது, அதே அமௌண்ட்டில் ரீஇன்வெஸ்ட் ஆகி அதில் நீங்கள் மறுபடியும் வட்டி சம்பாதிக்கிறீங்க. ஸோ எவ்வளோ ஒரு அழகான ஒரு கான்செப்ட். இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நான் ஏன் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானுக்கு போகணுன்ட்டு. நான் உங்களுக்கு 4 பெனிஃபிட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. நீங்கள் எவ்வளோ வேணால் முதலீடு செய்யலாம். அந்த முதலீடு செஞ்ச அமௌண்ட்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதுவும் உங்களோட விஷ். இப்போ 50,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அதுலேயே நான் 1000 rupees வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை 5,000 வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது வந்து லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணால் நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் அதே அமௌண்ட்டில் நீங்கள் வந்துட்டு அந்த வட்டி ரேட்டு கூட சம்பாதிக்க போகிறீங்க. ஆனால் அந்த வட்டி ரேட் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் ஆகி அடுத்த மாசத்துல அதுலயும் நீங்க மறுபடியும் வட்டி ரேட் பெறுவீங்க, உங்க வித்ட்ராவல் நீங்க எடுத்துப்பீங்க. ஸோ ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் 2 ரெகுலர் இன்கம். ஸோ எப்படி நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் உங்களுக்கு சம்பளம் வருதோ அதே மாதிரி தான் எங்கேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கப்புறம் மாதம் இல்லை வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஆண்டுக்கு ஒரு தடவை உங்களுக்கு வேண்டிய டைமில் நீங்கள் இன்டர்வெல்ல பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அப்ரிஷியேஷன். ஸோ நீங்கள் இங்கே வந்து வட்டி ரேட் சம்பாதிக்கிறீங்க, அது மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் ஆகி அப்படியே உங்களுக்கு வந்து வருது. ஸோ கேபிட்டல் உங்களுக்கு வந்து நிறைய வந்து கார்பஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்பர் 4 நோ டிடிஎஸ். டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் கிடையாது. எந்த விதமான டேக்ஸும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்துட்டு 4 பெனிஃபிட்ஸ் கிடைக்குது நீங்கள் இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போனீங்கன்னா. ஸோ எத்தனை பேர் இந்த ஒரு பிளானுக்கு போறீங்கன்னு எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்புறம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ நம்ம இந்தியன் மணி ஃப்ரீடம் ஆப் தமிழ் யூடியூப் சேனல் 3ஆ பிரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் விச் இஸ் பர்சனல் ஃபைனான்ஸ். இங்கே வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லாக இன்வெஸ்டிங், சேவிங், மணி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான கான்டென்ட் வந்து இந்த மெயின் சேனல் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்த சேனல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீடம் பிஸ்னஸ் தமிழ் சேனல். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஸ்னஸ் பற்றி, எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும், என்ன மாதிரி சேலஞ்சஸ் வரும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது, என்ன மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது, இந்த மாதிரியான பிஸ்னஸ் ரிலேட்டட் கான்டென்ட் நம்ம ஃப்ரீடம் ஆப் பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம விவசாயிகளுக்காக தனியாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம் விச் இஸ் ஃப்ரீடம் ஆப் ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனல். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விவசாயம் பற்றி A to Z, ஒரு விவசாயம் எப்படி பண்ணணும், அதுக்கு தேவையான பொருட்களை எங்கேயிருந்து வாங்குறது, ப்ராக்டிக்கலாக விவசாயத்தை எப்படி பண்ணுறது, எதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபிளான விவசாயம் ஐடியாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபார்மிங் சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கான்டென்ட் பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபுல் பெனிஃபிட்ஸை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பிடிக்குன்னா கண்டிப்பாக போய் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டால, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரீடம் ஆப் பர்சனல் ஃபைனான்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். கெட் வைஸ் பிரேக் ஃப்ரீ.